இன்னும் சற்று நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களோடு மாணவர் அமைப்புகளோடு மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையை தொடங்க இருக்கிறார்கள். அது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக காங்கிரஸ் எம்பி செல்வி ஜோதிமணி இணைக்கிறார். அவருடைய பேசலாம். மேம் வணக்கம். இந்த ராஜினாமாவையும் தொடர்ந்து நடக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் எப்படி பார்க்கலாம்? வணக்கம். திரு தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ராஜினாமா மாணவர்களுக்கு ஜென்சி தலைமுறைக்கு ஒரு மோடி அரசனுடைய அராஜகம், ஒடுக்குமுறை, தாக்குதல்கள், கண்ணீர் புகை, வெள்ளட் குண்டுகள், பெண்கள் மீதான கட்டவிழ்த்து விடப்பட்ட மோசமான உடல் ரீதியான தாக்குதல்கள் எல்லாவற்றையும் தாண்டி அச்சமற்று களத்தில் நின்று அர்ப்பணிப்போடு போராடிய அவங்களுக்கு அந்த போராட்டத்திற்கான ஒரு மாபெரும் வெற்றி நான் நினைக்கிறேன். அதே போல ஒரு 6 வருஷமாவே இந்த பேப்பர் லீக் பிரச்சனையை தொடர்ந்து தலைவர் ராகுல் காந்தி முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5-6 மாதமாவே நீங்க ஒரு இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் சென்று மாணவர்களை திரட்டி இதனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு போராட்டத்தை நாங்க நாடாளுமன்றத்திற்கும் உள்ளும் வெளியிலும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில முன்னெடுத்தோம். எதிர்கட்சிகளுக்கு கிடைச்ச ஒரு மகத்தான வெற்றி ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில. இன்னொன்னு மிக முக்கியமாக இந்திய ஜனநாயகத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றி நான் நினைக்கிறேன். ஒரு ஜனநாயக நாட்டுல மக்களை விட மாணவர்களை விட பெரிய சக்தின்னு எதுவும் கிடையாது. தான் ஒரு அசைக்க முடியாத சக்தி, தன்னிடம் வானளாவிய அதிகாரங்கள் குவிந்து கிடக்கிறது. நம்மளுடைய அனைத்து அமைப்புகளையும் நம்ம கட்டுப்படுத்துறோம். ஒரு எதையாவது பண்ணி தேர்தல்ல நேர்மையற்ற முறையிலாவது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. அதனால போராடுகிறவர் மாணவர்களுடைய குரலுக்கு பதில் சொல்லாமல், அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அவர்களை வன்முறையின் மூலமாக ஒடுக்க முடியும். அவர்களுக்கு உணவு போகாம, தண்ணீர் போகாம தடுக்க முடியும். அவர்கள் படிக்கிற பல்கலைக்கழகங்களை அட்வைசரிங்கிற பேர்ல ஏவி விட்டு அவர்களை மிரட்ட முடியும். இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குரலையும் சைலன்ஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு எதிர்கட்சிகளையும் அதன் தலைவர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நீங்க காவல்துறையை கட்டவிழ்த்து விட்டு தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு அகம்பாவத்திற்கு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசுக்கு எதிராக, பாஜகவினுடைய ஆட்சிக்கு எதிராக இருந்த ஒரு சம்மட்டி அடி. அது மட்டும் இல்ல, நீங்க 10-12 வருஷமா நரேந்திர மோடி அவர்கள் மீது ஒரு பல்லாயிரக்கணக்கான கோடி செலவுல ஊடகங்கள் உட்பட அனைத்து அமைப்புகளையும் கைக்குள்ள வச்சு கட்டுப்படுத்தி ஒரு போலியான 56 இன்ச் செஸ்ட், ஒரு மாவீரங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டது. அந்த ஊதி பெரிதாக்கப்பட்ட அந்த பலூன்ல இன்னைக்கு ஜென்சி ஊசி குத்தி விட்டு இருக்காங்க. நீங்க அவர்களுடைய போராட்டங்கள், மீம்ஸ், கமெண்ட்ஸ், வீடியோக்கள் நரேந்திர மோடிங்கிற அவர்களுடைய கட்டமைக்கப்பட்ட போலியான பிம்பத்தை இந்தியாவில மட்டுமல்ல உலகம் முழுவதும் சல்லியாக உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவினுடைய மதவாத அரசியலை, வெறுப்பு அரசியலை, வன்முறை அரசியலை இன்றைய ஜென்சி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கியதோடு அதற்கு எதிரான தன்னுடைய மனநிலையையும் இந்த போராட்டத்துல வெளிப்படுத்தி இருக்காங்க. அதனால இந்த போராட்டம் ரொம்ப ஒரு முக்கியமான, இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான போராட்டம் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவர்களுடைய போராட்ட வழிமுறைகள், அவர்களுடைய கொண்டாட்டம், அவர்களுடைய துணிச்சல், அவர்களுடைய நகைச்சுவை உணர்வு, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. நாடு ஒரு பாதுகாப்பான எதிர்கால தலைமுறையின் கையில இருக்குங்கிற ஒரு உணர்வு எனக்கு இருந்தது. இதோட மட்டும் நம்ம முடிஞ்சு போக முடியாது. ஏன்னா ஏராளமான மாணவர்கள் மோடி அரசின் காவல்துறையால் மாணவர்களுடைய போராட்டம் வரலாற்றில் முக்கியம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இணைப்பு கருத்து பகிர்வுக்கு நன்றி திருமிகு ஜோதி.